இன்னைக்கு இஞ்சி காஃபி தான் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இஞ்சி காஃபி வந்து நமக்கு வந்து இம்யூன் சிஸ்டம், அதை தவிர நம்மளுக்கு செரிமானம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும். இதை தவிர எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு தான் இருக்கும் அப்படிம்பாங்க. அதனால வாரம் ஒரு தடவை இந்த இஞ்சி காஃபி எடுத்துருங்க அப்படிம்பாங்க. அதனால இந்த இஞ்சி காஃபியை நம்ம வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக எடுத்துடணும். அது மெயினாக பார்க்கக்கூடியது என்னென்னா, இந்த இஞ்சி காஃபியை நம்ம பகலில் தான் குடிக்கணும், ஈவினிங் குடிக்கக்கூடாது. இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குலாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மல்லியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, பித்தத்தை சமன்படுத்தும். அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வெல்லமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு ஆரோக்கியமானது. இந்த 3 சேர்ந்தது தான் இந்த இஞ்சி காஃபி. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம், இஞ்சி காஃபி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இஞ்சி காஃபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து 2 பேர்த்துக்கு உண்டான அளவு. இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1 இன்ச் அளவில் இஞ்சி எடுத்துக்கலாம். நான் 2 பேர்த்துக்கு 2 இன்ச் அளவில் இஞ்சி எடுத்துருக்கேன். கொத்தமல்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 2 டேபிள் ஸ்பூன். இதுதான் தேவையான அளவு. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இஞ்சி காஃபி செய்கிறதுக்கு இஞ்சியை நல்லா தொளி சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். மல்லியும் இதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இஞ்சியும் மல்லியும் சேர்த்து கொரகரங்கிற அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அடுப்பு ஆன் பண்ணிடுவோம். இது வந்து நல்ல ஒரு கொதி வரணும். கொதி வந்தோடனே நம்ம வெல்லம் சேர்க்கணும். இப்போ ஒரு நல்ல ஒரு கொதி வந்துச்சு. இப்போ கொதி வந்தோடனே நம்ம இந்த வெல்லத்தை சேர்த்துடணும். இந்த வெல்லம் சேர்த்து இதுவும் ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும். நல்ல ஒரு கொதி வந்து இந்த பச்சை வாடை எல்லாமே போயிடணும். வெல்லத்தோட பச்சை வாடை, இஞ்சி மல்லி எல்லா வாடையும் போன பின்னாடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்ல கொதி வந்துச்சு. இதோடைய ராஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ நல்லா இதை நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து இஞ்சி காஃபி ரெடி ஆயிடுச்சு. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.